ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இது மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் புதிய உலகம் எபிசோட் 4. போன எபிசோடு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் அப்போ வீடியோ எடுக்காமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு காலேஜும் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலையும் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஏற்கனவே போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம மைனிங்க்கு போய் ஒரு 2 டைமண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வச்சு நான் போன எபிசோட்லேயே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு ஒன்று செய்யறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பொருளை தான் செய்ய போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, என்சான்மெண்ட் டேபிள் தான். ஸோ அதுக்கோசரம் திருப்பி நான் கீழே வந்திருக்கேன். ஏன்னா என்சான்மெண்ட் டேபிள் செய்யறதுக்கு எனக்கு ஒப்சீடியன் தேவை. ஒப்சீடியனை மைண்ட் பண்ண எனக்கு டைமண்டு தேவை. ஸோ இன்னும் ஒரு 3 டைமண்ட்டை எடுக்கிறதுக்கோசரம் நான் கீழே அந்த கேவுக்கு வந்திருக்கேன் கைஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக வரும் கைஸ். ஸோ இருங்க, நான் ஃபஸ்ட்டு கேவுக்கு அடியில் போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். டேரெக்டாக டைமண்ட் காய்ச்சதான் பார்க்குறேன், இருங்க. ஓகே கைஸ், இப்படியே நான் டைமண்டை தேடி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மைன் ஷாஃப்ட்டு கண்ணில் பட்டுச்சு. அங்கே பாருங்கள், ஒரு க்ரீப்பர். அவன் பார்க்க சார்ஜர் க்ரீப்பர் மாதிரி தெரிவான், ஆனால் அவன் சார்ஜர் க்ரீப்பர் இல்லை. அது இந்த அட்டர்னஸோடைய பக்கு. அட்டர்னஸில் க்ரீப்பர்லாம் அந்த மாதிரி சார்ஜர் க்ரீப்பராக தெரியுது. அதனால் அவனை விட்டு தள்ளுங்க கைஸ். நம்ம போயிட்டு இது உள்ள என்னென்ன லூட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இதில் ரயில் கார்டு செஸ்ட் இருக்கும் கைஸ். இது ஒரு க்ரீப்பர் மாட்டேங்கிறான், இருங்க வரானா. வாடாடி வாடா, விடிடா, காலியாக விடா ஃபஸ்ட்டு. அவள் தான். அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியல, இருங்க மேலே ஏற முடியல. ஏரியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு. அப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்பேஸு, அவ்வளோதான். இங்கே ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போவோம். அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் போவோம். இங்கே கீழே வேறு போது போல். கொஞ்சம் பெரிய மைண்ட் ஷாஃப்ட்டு தான் நினைக்கிறேன் கைஸ், இருங்க. ஆமாம், கீழே ஸ்கெலட்டன் அவன் என்ன கைஸ் ஒரு படையாகுது. யார் ராணி ஜாம்பி? சாவல சத்தப்பையில். ஓகே கைஸ், இது இன்னும் கொஞ்சம் போகுது, இருங்க. அவள் தான். என்கிட்ட டார்ச்சும் காலி ஆகிடுச்சு. நான் வேறு டார்ச் வேறு கம்மியாக தான் கைஸ் எடுத்துன்னு வந்தேன். 16 தான் இருக்குது. இருங்க கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், பசிக்குது வேறு. ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்படி ராட்டன் ப்ளஸ் அது இதுன்னு கையில் கிடைக்கிற ஃபுட்டை வச்சு தான் கைஸ் மேனேஜ் பண்ணோம். ஓகேவா? இருங்க நம்ம இந்த பக்கம் கீழே இறங்கி போய் பார்ப்போம். அங்கே வேறு ஸ்கெலட்டன்லாம் இருந்தானுங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா அயனு, 4 அயன். அங்கே பாருங்கள், ஆர்மர் போட்ட ஸ்கெலட்டன், அதுவும் கோல்டன் ஆர்மர், ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர். ஆனால் என்ன, பூட்டு மட்டும் இல்லை, அவ்வளோதான். அந்த பக்கம் லேப்பிஸ்க்கு இது நம்மளுக்கு வேணாம். அப்புறம் கைஸ், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுனா இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே கைஸ், நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டிக் டவுன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேராக கீழே போய் டைமண்ட் எதுனா கிடச்சா அப்படியே மெயின் பண்ணுறதான் கைஸ். இருங்க டார்ச் இப்படி வைப்போம். போயிடாங்க. ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே மெயின் பண்ணே போனோம்னா நம்ம ஒயாக்சஸ் லெவல் -58. ஆமாம் 58. அதுக்கு போனோம் கைஸ். அதுக்கு போனோன்னா நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக கீழே மைனிங்கு தான், மைனிங் அடிக்க வேண்டிதான் கடன்னு. ஓகேவா? இருங்க கைஸ், நான் கீழே போய் காமிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா கீழே ஏதோ செஸ்ட்டு. என்னது இது? இருங்க, ஓப்பன் பண்ண முடியுதா? இல்லை. இன்னும் கொஞ்சம் இறா, ஓப்பன் ஆயிடுறா கைஸ். அங்கே பார்த்தீங்களா 2 சீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 டைமண்ட் இருந்திருக்கும். அது எங்கன்னா மேலேருந்து கீழே மைனிங்கில் வரும்போது எனக்கு கிடச்சிது. ஆனால் அதை நான் வீடியோ கிளிப்பில் காமிக்கலை. காரணம் என்னென்னா, நான் அப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா நான் சரி கீழே போகிறோம் அதுக்குள்ளே கிடைக்காது அப்படின்ட்டு நான் வந்தேன். அவன் என்னடானா அவ்வளோ மேலேயே கிடச்சிட்டான், நானும் எதிர்பார்க்கல.
அதனால தான் கைஸ் நான் அதை வந்து காமிக்க முடியல. ஓகேவா? சரிங்க கைஸ், இங்கே வந்து எனக்கு வந்து பிக்காக்ஸ் வந்து உடஞ்சி போனதுனால நான் வந்து அயனை உருக்கி போட்டு பிக்காக்ஸ்லாம் செஞ்சுக்கின்னு இருக்கேன். இதை செஞ்சு நான் எடுத்துன்னு போய் மைனிங் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக டைமண்ட் மைன் பண்ணுறதை காமிக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணல, டேரெக்டாக டைமண்ட் மைன் பண்ண தான் போனேன். அதனால் அதை மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், -58க்கு வந்து நான் வந்து மைன் பண்ணும்போது எனக்கு வந்து டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். பார்த்தீங்களா? 1 இருங்க, சுற்றி எதுனா இருக்குதான்னு பார்த்துட்டு போவோம். 1 தாங்க இது, 1 அதுவும் நான் இப்போ வந்து ரொம்ப நேரம் மைன் பண்ணேன் கைஸ். எடுத்தோடனேலாம் கிடைக்கல. இன்னொன்று சந்தோஷம். நான் வந்து ஒரு 5-6 டனல் போட்டிருப்பேன். ஆனால் அதெல்லாம் ஏன் காமிக்கலன்னா ஆல்ரெடி வீடியோவே லேட்டாக போடுறேன். இதில் வேறு இதெல்லாம் காமிச்சின்னு சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன். அதனால தான் வீடியோ லேட். இங்கே பார்த்தீங்களா ஒரு டனல், இங்கே இந்த பக்கம் பாருங்கள் இன்னொரு டனல், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டனல். இப்படி டனலாக போட்டு வச்சுக்கிறேன் கைஸ். இருங்க. ஓகேவா கைஸ், ஒரு வழியாக எனக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் டைமண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் மேலே போகிறேன். உங்களை வந்து நான் மேலே வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். வரத்துக்குள்ளே நான் வந்து பல அடிகள் வாங்கினேன். அதனால தான் ஹார்ட்டும் கொஞ்சம் அங்கே பரம் கம்மியாகுது. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பாடும் காலி. இருங்க, ஒரு 3 ப்ரெட்டு. இது வந்து அங்கே இதுவில் எடுத்தது, செஸ்ட்டில் எடுத்தது. ஓகேவா? ஓகே கைஸ், கைஸ் பார்த்தீங்களா பிங்க்கு ஷிப்பு கைஸ். இது வந்து கொஞ்சம் ரேர் கைஸ், ஸ்பானாக வருது. நேம் டேக் இருக்குது, ஆனால் நேம் வைக்க முடியாது. இவனை பிடிக்கணுமே இப்போது. இவன் வந்து டீஸ்பான் ஆகக்கூடாது கைஸ். இவன் பிங்க்கு ஷிப் வந்து கொஞ்சம் ரேர். ஓல்டு பிளேயர்ஸ்க்கு வந்து தெரியும் எவ்வளோ ரேருன்ட்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்களா லேமோ. அதாவது வந்து பிடிக்கிறதுக்கு வந்து இவனே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். ஸோ இந்த லீடை வச்சு நம்ம பிடிச்சி கட்டிடலாம் கைஸ். இருங்க. பிங்கி சீப்பே வாப்பா. ஆனால் இவனை வந்து கொஞ்சம் நான் அப்பப்போ பார்க்குறேன். இவனுடைய ரேரிட்டி எங்கடா அதுக்குள்ளே வாடடி இரா. இவனுடைய ரேரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு தான் கைஸ் இப்போது. இருந்தாலும் இவன் வந்து ரேர் தான் கைஸ். வாடடி வாடா. ஓகே கைஸ், இவனை வந்து நாம் எங்கே விட்றதுன்னு தெரில. அதுக்கு நீ இப்போ நான் வீட்டுல விட போகிறேன்னான்னு கேட்டால் வீட்டுலலாம் விட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து இந்த இடத்துல ஒரு ஃபென்ஸு செஞ்சு ஃபென்ஸில் கட்டி வச்சிட போகிறேன். இருங்க. அங்கே போய் அந்த முள்ளிச்செடி அங்கே அடி வாங்கி செத்துட்டானா. இவனை ஒரு கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து கட்டணுமே. ஓகே, இங்கே கட்டிடலாம். ஓகே என்னடா இது கைஸ். என்ன கைஸ், உடைக்கிற அனிமேஷனை காணோம். அப்புறம் வந்து இருங்க, இங்கே பாருங்கள் 4 டைமண்ட் கச்சிக்குது. ஆல்ரெடி 2 டைமண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இருக்கிற லூட் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். இருக்கிற லூட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மாட்டினி இப்போ எங்கே போக போகிறோன்னா ஒப்சிடியன் மைன் பண்ணேன். அப்புறம் கிராஃப்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கவனித்தவங்களுக்கு தெரியும், கவனிக்காதவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா நான் வந்து புது அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. காரணமும் அதுதான். ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடியே பாதி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் என்னால் என்ன ஃபீவரில் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. போன வீக் கொடுத்து போட்டிருக்க வேண்டியது போட முடியல. அதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்கலை. அதுவும் இல்லாமல் அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க்ஸ், வேறு எதுவும் இல்லை, காலேஜ் ரீஓப்பன் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க கைஸ். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போட்டுருவேன். சர்வைவல் சீரீஸுன்றது வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் கண்டிப்பாக வந்துடும் கைஸ். ஸோ டோன்ட் வரி. இருங்க, ஒரே ஒரு அயன் பக்கெட்டை மட்டும் செஞ்சுக்கிறேன். ஏன்னா வாட்ரு வேணும் கைஸ், வாட்டர். இருங்க, எங்கடா அது, இதில் வுட்டு தோகி இருக்குது. ஓகே கைஸ், வாங்க கைஸ் போவோம். நம்ம போயிட்டு டைமண்டை போய் வச்சு டைமண்ட்ன்ற ஒப்சிடியனை போய் மைன் பண்ணி வந்து என்சான்மெண்ட் டேபிள் செய்வோம். அப்புறம் விபி ப்ரோவும் அதே தான் காரணம். அவர் வந்து அவர் உடம்பு சரியில்லைன்னு கேட்டால் இல்லை, அவர் வந்து காலேஜ் வந்து அங்கே பாருங்கள் ஏதோ பண்ணி வச்சுக்கிறாரு. காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணதுனால அவரால் வந்து
அவராலேயும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் அவருக்கும் வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகுது. அவரும் கவலைப்படாதீங்க. அவர் வீடியோஸை பார்க்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவர் வீடியோ பார்க்குறேன்ட்டு. ஸோ அவரும் வீடியோஸ் வந்து போட்டுருவார். ஏய் என்னடா பக்கு இது பார்த்தீங்களா? தண்ணி மேலேயே நடக்கிற மாதிரி தெரியுது. புது அப்டேட் பண்ணதில் ஏதோ ஒரு பக்கு வேறு இருக்குது போல். ஒரு வாட்டி அப்டேட் விட்றானுங்க, எக்கச்சக்கமான புது புது பக்கு தான் விட்றானுங்களா அவசரம் பக்கை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க கைஸ். ஒரு வாட்டி கூட பக்கை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. நிறைய பக்ஸ் இருக்குது. இப்போ வந்து புது அப்டேட் வேறு பண்ணியிருக்கனாங்காட்டியும் பக்கு வந்து ஏதோ புதுசாக வேறு வந்திருக்கு. இது வந்து ஸ்பியர் அப்டேட்டு தான். அந்த நியூ ஸ்பியர் அப்டேட் பாருங்கள். தண்ணி மேலே, தண்ணி உள்ளே தான் நீந்துறேன், தண்ணி மேலே நடக்கிற மாதிரி இது பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது போங்க. ஆனால் இது வந்து இப்போது வந்து நான் திருப்பி இன்றைக்கி ஒரு புது, அதாவது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி வந்து புதுசாக ஒரு பக்கு ஃபிக்ஸ்டு அப்டேட்னு ஒன்று விட்டுருக்கானுங்க. இது வந்து கேமில் இருக்கிறது வந்து நான் வந்து அதாவது வந்த அன்றைக்கி அப்டேட் வந்த அன்றைக்கே வந்து அப்டேட் பண்ணி விளாட்ற கேம் ப்ளே இது. அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஸோ பக்கு ஃபிக்ஸ் பண்ணது எப்படி இருக்குதுன்னு தெரியல, அது இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். கைஸ் வந்தாச்சு போர்ட்லாண்ட. லாவா எதுனா இருக்குதுன்னு பார்த்தா ஒரு லாவாவும் இல்லை. இந்த இடத்துல ஒரே ஒரு ஒப்சீடியன் தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒப்சீடியனை வந்து இப்படி தோண்டி அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே எதுனா லாவா இருக்குதான்னு தோண்டி பார்க்க போகிறேன். சில சமயத்தில் வந்து அடியில் எங்கன்னா லாவா இருக்கும் கைஸ், போர்ட்டலுக்கு அடியில். ஓகேவா கைஸ், இருங்க நான் லாவா எதுனா இருக்குதான்னு பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், லாவா எதுவும் கீழே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ரையிங் ஒப்சீடியனை வந்து மைன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல இந்த ஒப்சீடியனை வச்சு இப்போ வந்து இதை நான் வந்து பற்ற வச்சு நெதரில் போய்ட்டு லாவா எடுத்துகிட்டு வர போகிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நெதருக்கு போக போகிறோம். நெதரில் வந்து லாவா வந்து இருக்குன்றதுனால இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி செஸ்ட்டில் போடணும். முக்கியமாக டைமண்ட் பிக்காக்ஸ் சேஃபாக இருக்கணும். அதனால் அதெல்லாம் செஸ்ட்டில் போட்டு தேவையில்லாத பொருள்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நெதரில் போயிட்டு ஒரே ஒரு எத்தனை பக்கெட், 4 பக்கெட் லாவாவோ தேவைப்படும் லாவாவை வந்து எடுத்து கொண்டு வருகிறேன். இருங்க நெதர் உள்ள போவோம். நெதர் உள்ள போய் சீசே என்னடா ஓகே டர்னிங் லோடிங் வருது கைஸ். என்ன கைஸ் ஃபஸ்ட் டைம் போகிறலாம் கைஸ், அதான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனால் வந்துடும். இதோ வந்துச்சு. என்னடா இது? ஓ இந்த பயம், இது பேர் நம்ம ஒன்று தானே வரும், புஷால்ட்டா ஏதோ ஒன்று. இந்த வந்தியத்தில் வந்து மேக்மா வந்து அதிகமாக ஸ்பான் ஆவான். ஆனால் அவன் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எனக்கு வந்து லாவா வேண்டும். ஸோ வந்த வேலையை கிருட்டுன்னு பார்க்கணும். லாவா அப்படி ஊற்றி ஒப்சீடியனா மாறிடுச்சு. இன்னொன்று போய் எத்தனை வரணும் கைஸ். பாருங்கள் கீழே எப்படி தோண்டி வச்சுக்கிறேன்ட்டு. இருங்க திருப்பி உள்ளே போவோம். அப்புறம் வந்து இதை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொன்னேன், விபி ப்ரோக்கிட்டேயும். அவர் என்ன சொன்னான்னா, அந்த பயமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் வெறுக்கிற பயமில் இது ஒன்று. அங்கே பாருங்கள் மேகமா அப்படின்னு சொன்னார். ஓஹோ அப்படியா ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவர் வந்து இந்த பயம் வந்து சுத்தமாக வெறுக்கிறாராம். என்னடா கைஸ், இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்துட்டான். அப்புறம் இந்த வாட்டி 2 லாவா ஊற்றும் போது தான் எனக்கு வந்து ஒரு அரிய வகை யோசனை வந்து மண்டையில் வந்துச்சு. அதாவது கேம் ப்ளே பண்ணும்போது என்னன்னா, போர்ட்டலோடி 4 மூலையிலையும் நல்லா இருக்கக்கூடிய 4 ஒப்சீடியன் இருக்கும். அதை மைண்ட் பண்ணியிருந்தாலே எனக்கு வந்து போதுமான அளவுக்கு இருந்திருக்கும். ஒரே ஒரு இது தானே செய்ய போகிறேன் நான். அது என்னது, என்சான்மெண்ட் டேபிள். அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே போய் வெளியே வந்து நின்றுன்ட்டு எனக்கு அப்போ புரியவே இல்லை. சரி ஏதோ ஒன்று வந்த நான்வதியத்தை வந்து யூஸ் பண்ணுவோன்ட்டு பிக்காக்ஸை தூக்கிக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து தேவையான சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒப்சீடியனை செய்ய போய். ஓகே இருங்க, இது மொத்தமாக வந்து மைன் பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் அந்த 4 ஒப்சீடியனையும் மைன் பண்ணி எடுத்துக்கின்னு உங்களை வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் அதை ஏன் அப்படி இழுத்து சொல்கிறேன்னு சொன்னேன்னா, நிறைய இடத்துல நானே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து ஒப்சீடியனை மைன் பண்ணுவோன்ட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து
அது பேப்பர் தேவை. பேப்பரை வைத்து அதுக்கப்புறம் ஒரு லெதர் எங்கேயோ இருந்துச்சு. எங்கே இது லெதரு? இதோ ஒரு லெதரு. இருங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஓகே, ஒரு லெதரை வைத்து வச்சோம். இப்படி டேபிளில் காமிச்சோம்னா, சாரி புக்கு செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து என்சான்மெண்ட் டேபிள் வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி இருங்க, ஒரு 2 டைமண்ட் தேவைப்படுது, அது எடுத்துப்போம். ஓகே ஓகே, என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சாச்சு. ஓகேவா? இருங்க, இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து லாக் பேசி எடுத்துக்கணும் கைஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பொருளுக்கும் என்சான்மெண்ட் பண்ண போகிறோம். லெவல் 1 என்சான்மெண்ட். அப்புறம் இந்த என்சான்மெண்ட் டேபிள் எங்கே வைக்க போகிறோன்னா இதோ இந்த இடத்துல தான். கீழே தெரியுதா பாருங்க, இங்கே தான் வைக்க போகிறேன். ஒரு பிளாக் தள்ளியே வைக்கணும், ஏன்னா அந்தாண்ட வந்து புக் ஷெல் வேறு வைக்கணுமா, அதனால். அப்புறம் இந்த இடத்த என்ன பண்ண போகிறேன்னா க்ளோஸ் பண்ணுற போகிறேன் கைஸ். இருங்க, இதை போதிக்கு வுட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே இருங்க, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கழட்டிப்போம். லெகின்ஸு, பூட்டு, செஸ்ட் பிளேட்டு, ஹெல்மெட்டுன்னு எல்லாத்தையும் கழட்டிப்போம். ஓகேவா? எங்கே அது? ஃபஸ்ட்டு அன்பிரேக்கிங் கிடைக்குது. லெவல் 3 என்சான்மெண்ட்டே போட்டலாம். அன்பிரேக்கிங் தான் வருது. எக்ஸ்ட்ரா ஒன்று வரும்னு பார்த்தா வரல, ஆனால் இதுக்கே தான் வந்துச்சு. பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன், அன்பிரேக்கிங். ஓகே, ப்ரொஜெக்டர் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது கைஸ். என்னென்ன என்சான்மெண்ட் கிடைக்குதுன்னெலாம் அது நம்ம மான்னு வச்சு போட்டுக்கினே இருக்கணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். என்சான்மெண்ட் போட்ட கியர்ஸுக்கு அப்கிரேட் ஆயாச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து மற்ற அடிகள் தாங்கும். எஃபிஷியன்சி தான் கிடைக்குது. என்சான்மெண்ட் போடலாமா வேணாவா? போடலாமா வேணாவா? எஃபிஷியன்சி கிடைக்குது, நல்லா உடைக்கும் ஸ்பீடாக. ஆனால் வேணாம் கைஸ், பிக்காக்ஸுக்கு நம்ம போட வேணாம். ஏன்னா லெவல் 30 என்சான்மெண்ட் ரெடி பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு வந்து என்னது ஃபார்ச்சூனியாக போட்டுடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்பியர். ஆனால் ஸ்பியர் ஏற்றிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, இது வந்து சர்வர் பக்கு. ஸோ அதனால இப்படி இருக்குது. பேனா ஃபார்த்தா போடான். இது என்ன கைஸ், ஸ்பியர் குறுக்கால பூச்சிங்கிற மாதிரி பூச்சிங்கிறான். என்னடா கைஸ், ஸ்பியர் வந்து இப்படி தான் இருக்கும் நார்மலாக. இங்கேருந்து அந்த 3rd person வியூவில் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் தான் மற்றகமாக இருக்குது. எனக்கே பிடிக்கல. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் செட் ஆஃப் அயன் ஆர்மர் என்சான்மெண்ட் போட்ட பொருளை எடுத்து விட்டோம். ஓகேவா? இருங்க, இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஷாட் செய்யணும். இருங்க ஒரு நிமிஷம். அது என்னது? அயன் ஷாட் ஒன்று செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒன்று. இதுக்கும் போயிட்டு என்சான்மெண்ட் போடுவோம் கைஸ். இதுக்கு என்ன என்சான்மெண்ட் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அங்கர் பார் வேறு சுத்தமாக கம்மியாயிடுச்சு. டொங்கின்னு போய் நிற்கத்தாக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சுகர் கேன் வந்து நான் வர வயலில் எடுத்துன்னு வந்தேன், அதையும் நம்ம நட்டு வச்சிருவோம். நம்மக்கிட்ட இருக்குது 1 2. இருங்க, உடையுது இங்கே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து கொஞ்சம் உளறி இருப்பேன். காரணம் என்னன்னா, இதை நான் எடுத்தது எப்போவோ, ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இப்போ. அதனால தான் நான் வந்து உளறல்கள் பல அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, ஷார்ப்னஸ் 1 நல்ல என்சான்மெண்ட். இன்னொன்றுத்தில் வந்து நாக் பேக்கோ ஏதோ ஒன்று கிடச்சிது. ஓகேவா? ஓகே கைஸ், ஈட்டிச்சு நம்ம போய் 10 தூங்க வேண்டிதான். தூங்கி ஏந்திருக்கணும். இருங்க, இந்த ஸ்பியர் தான் கைஸ் மன வருத்தமாக இருக்கிறது. என்னடா அது? அதான் நான் பார்த்தேன், தூங்க முடியலையே நினச்சேன். பரவாயில்ல, தூங்க முடியுது. தூங்கியாச்சு. ஓகே கைஸ், தூங்கி எழுந்து விட்டோம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அந்த என்சான்மெண்ட் ஏரியாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அப்புறம் இன்னும் நிறைய பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும் கைஸ், கவலையப்படாதீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துடும். ஓகே, பாய்.